நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 28 கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். பிரியமானவர்களே, சிம்சோன் தன் தாயின் வயிற்றில் உருவாகிறதற்கு முன்பதாகவே கர்த்தரின் தூதன் அவன் தாய்க்கு தரிசனமாகி, மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அந்த பிள்ளை தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று முன்னறிவித்தான். அதன்படியே நடந்தேறியது. அவன் சிறு வயது முதல் கர்த்தருக்கு நசரேயனாயிருந்தான். ஆனால் அந்த விரதத்திற்கென்று தன்னை உலகத்தினின்று பிரித்தெடுக்க ஒப்புக் கொடுக்கவில்லை. அந்த விரதத்திற்குரிய காரியங்களில் உண்மையாய் இல்லை. தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் சில காரியங்களை மறைத்தான். தான் விரும்பிய பிரகாரம் வாழ ஆரம்பித்து விட்டான். ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தார். இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று தூதன் முன்னறிவித்தவாறே அவன் ரட்சிக்க தொடங்கினான். தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் தீங்கை விட்டு விலகாதிருந்தபடியால் கர்த்தர் கொடுத்த பலம் அவனை விட்டு நீங்கியது. கர்த்தர் அதை அவனிடத்திலிருந்து பறித்திருப்பாரானால் அவன் மீண்டும் பலன் கொள்ள முடியாமலே போயிருக்கும். ஆனாலும் அவருடைய கிருபை ஒரு பிள்ளையாண்டானை கொண்டு கைலாகு கொடுத்து தூண்கள் அண்டையில் கொண்டு நிறுத்தச் செய்தது. ராஜாக்கள் தூண்கள் அண்டையில் நின்று கொண்டு முக்கியமான காரியங்களை செய்வார்களாம். 2 ராஜாக்கள் 11 அதிகாரம் 14 2 நாளாகமம் 23 அதிகாரம் 13 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். சிம்சோன் தூண்கள் அண்டையில் நின்று கொண்டு கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். பெரிய ரட்சிப்பு உண்டானது. ஆனால் என் ஜீவன் பெலிஸ்தரோடு மடிய கடவது என்றும் வேண்டிக் கொண்டான். 2மே நடந்துவிட்டது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நினைத்தருளும் பலப்படுத்தும் என்று கேட்போம். நாம் உலகை விட்டு பிரிகிற நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விடுவோம். ஜெபம். கர்த்தாவே, நீரே என் ஜீவன், நீரே என் தீர்க்க ஆயுசு. ஆமென்.